ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கீழே சொல்லப்பட்டிருக்கிற அதனுடைய 10, 11, 12 வசனம் கீழே வந்தோன்னு சொன்னால் 13, 14 வசனங்கள் வரப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு மகிமையான சம்பவம் இருக்கிறது. எலியா ஐயாவும் எலிசாவும் நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது எலியா ஐயா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவர் மேலிருந்த சால்வை கீழே விழுது. அதை நம்ம எலிசா ஐயா என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த சால்வையை ஐயா குனிந்து தான் எடுத்திருப்பாங்க. சரி, ஆனால் சில பேர் பசங்க நம்ம சொல்கிறாங்க அந்த சால்வை எலியாட்டிருந்து அந்த சால்வை மேலேருந்து கீழே விழும்போது அதை இந்த எலிசா என்ன பண்ணார், பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லி. இல்லை, 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்களில் எலியாவின் மேலிருந்து சால்வின் தான் போட்டிருக்குதே ஒழிய மற்றபடி அந்த சால்வை நேரடியாக அவர் கையில் விழுந்துன்னு போடல. அது கீழே விழுந்துருக்குது. அதை எடுத்து தான் ஐயா என்ன பண்ணுறாங்க, இக்கரைக்கு வரும்போது அந்த யோர்தான் நதியை ஓங்கி அடித்து சால்வை வச்சு அடித்து அது தண்ணி 2ஆக பிரிஞ்சோன்னா கடந்து வர்றாங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது ஞானமாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் சில ஒருவேளை அவங்க மறந்து சொல்லியிருக்கலாம். தயவுசெய்து நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அதனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய தேவன் தாமே நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். நாம் நாளை சந்திக்கலாம். ஆமேன், ஆமேன்.